ஏய் பப்பு, வந்தோடனே போனை ஃபர்ஸ்ட் வை. என்னடா சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருப்பல. சாரி, எனக்கு டயர்டா இருக்கனால போக முடியல. ஆனா இது வீட்டுல நான் உனக்கு இது காலேஜ் முடிச்சிட்டு தான் குடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ செலோடேப் எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. ஆனா இதுவுமே பாதி தான்டா இருக்கு. இது அந்த ஒரு போட்டோல இருக்கிற அந்த இந்த Dress உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே Dress, உன்னோட ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு. கண்டுபிடி நீ. இது நீ ஃபர்ஸ்ட் போட்டோ காது குத்துக்கு அந்த பத்திரிக்கை. அந்த லெட்டர் காட்டு, அதுதான் முக்கியமா காட்டணும். லெட்டர் தான். இது என்னது கண்டுபிடி. சாரி கேக்குறேன். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் டைம் அப்பாலஜி லெட்டர் எழுதுன. இந்த மாதிரிலாம் ஒரு அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஞாபகத்தையும் சேமிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வரைஞ்சது அடுத்து. இப்படி ஒரு பர்த்டே கிஃப்ட் யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல தாயை விட ஒரு பெரிய சக்தி வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க? இந்த உலகத்துல நம்மள ரொம்ப அதிகமா நேசிக்கிறது நம்ம அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு வீடாவே இருக்காது. இங்க தன்னுடைய பொண்ணுக்காக இந்த அம்மா எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட கொடுத்திருக்காங்க பாருங்க. சின்ன வயசுல இருந்து பொண்ணோட ஒவ்வொரு ஞாபகத்தையும் சேமிச்சு வச்சிருக்காங்க. பொண்ணோட முதல் பர்த்டேக்கு போட்ட Dress, அவங்களுடைய முதல் ஐடி கார்டு, அவங்களுக்கு காது குத்து போது அடிச்ச பத்திரிக்கை, அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாக்காக மன்னிப்பு கேட்டு எழுதின ஃபர்ஸ்ட் லெட்டரு, இந்த மாதிரி அத்தனை பொக்கிஷத்தையும் சேமிச்சு வச்சிருக்காங்க. நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா தரணும்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் உன் பர்த்டே இல்லையா, அதனால இது எல்லாத்தையும் உனக்காக நான் கிஃப்டா தரேன்னு அந்த அம்மா கியூட்டா அவங்களே கிஃப்ட்லாம் ராப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. இதுதானங்க உண்மையான அன்பு. இதை விட ஒரு அன்பு வேற என்ன வேணும் சொல்லுங்க? அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பொண்ணு பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. ட்ரீம்ஸ் அன்லிமிட்டட் திவி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி உங்களோட அம்மாவும் உங்களோட குட்டி குட்டி திங்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.